இன்னும் 24 மணி நேரத்தில் கரூர் சம்பவம் குறித்து மிக முக்கியமான ஒரு விசாரணையை உச்சநீதிமன்றம் துவங்க இருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி ஜஸ்டிஸ் ஹசானுதீன் அமானுல்லா மற்றும் ஜஸ்டிஸ் ஷீலா நாகு இந்த இருவர் அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. வருகிற ஜூலை 10ஆம் தேதி விஜய் அவர்கள் நேரடியாக கரூருக்கு சென்று இந்த 41 பேர் இறந்த குடும்பங்களுக்கு அரசு பணி நியமன உத்தரவை கொடுக்க போகிறார். இந்த சூழ்நிலையில் ஏன் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்க துவங்கி இருக்கிறார்கள்? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். ஜூலை 10ஆம் தேதி விஜய் அவர்கள் கரூருக்கு போய் அந்த 41 பேர் இறந்த குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுப்பதாக அறிவிச்சிருந்தாங்க இல்லையா, அதுக்கான பணி நியமன ஆணையை கொடுக்க போறாரு. ஒரு பெரிய அரசு விழாவை வச்சு அந்த விழாவில் கொடுக்கறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அது நடக்க போகுது. இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் கரூர் விவகாரம் குறித்தான முக்கியமான விசாரணையை துவங்கிட்டாங்க. அதாவது நீதிபதி ஹசானுதீன் அமானுல்லா மற்றும் ஷீலா நாகு 2 பேருமே ஒரு மூத்த நீதிபதிகள். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தாவேகாவினுடைய அமைச்சர் ஆதவர்ஜுனா பொது வெளியில ஒரு விஷயத்தை பேசினார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கரூர்ல இறந்து போனவங்களுக்கு, அதாவது 41 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அதுக்கு முழு காரணம் திமுக தான். காவல்துறையை வச்சு இந்த கொலையை செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பொது வெளியில அவர் பேசினாரு. அவர் அப்படி பேசினது இந்தியா முழுக்கவே ஒரு பெரிய சர்ச்சையா மாறிச்சு. ஏன் இந்தியா முழுக்க இது சர்ச்சையா மாறிச்சு அப்படின்னா, கரூர் விவகாரம் குறித்து சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது சிபிஐ விசாரணையோட நிக்கல. சிபிஐ விசாரிக்கிறத கோர்ட் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு. உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தனி நீதிபதி அந்த விசாரணையை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு. இந்தியாவில் பெரும்பான்மையா இது மாதிரி எல்லாம் விசாரணை நடக்காது. சிபிஐ தனியா விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீதிபதிக்கு ஒன்றும் பெருசா சம்மந்தம் இருக்காது. சிபிஐ சார்ஜ் ஷீட் போட்டாங்க. சிபிஐ அவங்களுடைய அந்த வழக்கு சார்ந்த ஆவணங்களை தாக்கல் பண்ணும்போது உச்சநீதிமன்றம் விசாரிக்கும். இதுதான் வழக்கமா நடக்கும். ஆனா சிபிஐ விசாரிப்பதை ஒரு ஜட்ஜு மேற்பார்வை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வழக்கு. இதுல யாரும் பேசக்கூடாது சம்பந்தப்பட்டவங்க. ஆனா இந்த வழக்குல நேரடியா சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லக்கூடிய கரூர்ல தாவேகாவினுடைய மாவட்ட பொறுப்பாளர் மதியழகனா இருக்கட்டும், இல்ல புஷி ஆனந்தா இருக்கட்டும், இல்ல சிடி நிர்மல்குமாரா இருக்கட்டும், இல்ல ஆதவர்ஜுனா இருக்கட்டும், இவங்க 4 பேருக்கு பேருமே இருக்கு. அக்யூஸ்ட் 1, 2, 3, 4 இவங்க இந்த வழக்கு குறித்து எதுவும் பேசக்கூடாது, சாட்சியங்களை கலைச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லா நீதிமன்றங்களுடைய உறுதியான தன்மையா இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மினிஸ்டர் இருக்கார் அப்படின்னா அவருடைய பவரை பயன்படுத்தி அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த குற்றம் சுமத்தப்பட்ட ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த விக்டிம், அவருடைய சாட்சியத்தை கலைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வழக்கமா மினிஸ்டர்ஸ் மாதிரியான ஆட்களை பிடிச்சி ஜெயில கூட போட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அதாவது வேலை வாங்கி தருவதாக சொல்லி அவர் லஞ்சம் வாங்கினாருன்னு ஒரு குற்றம் அவர் மேல இருந்துச்சு. அதுக்காக அவர் சிறையில போய் 1 வருஷம் இருந்தாரு. அவர் மேல அந்த குற்றம் இது வரைக்கும் நிரூபிக்கப்படவே இல்லை. ஆனா 1 வருஷம் அவர் உள்ள வச்சிருந்தா எதுக்கு அப்படின்னா, அவர் வெளியிருந்தாருன்னா சாட்சியங்களை கலைச்சிருவாரு அப்படின்னு சொல்லி தான் அவரை உச்சநீதிமன்றம் ஜெயில வச்சிருந்தாங்க. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 41 பேர் இறந்ததுக்கு பிறகு இதை செய்ததே திமுக தான் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் சோசியல் மீடியால கிளப்பப்பட்டுச்சு. இது எல்லாருமே நம்ம பார்த்தோம். இப்ப என்னாச்சு, திமுக தேர்தலில் தோத்து இப்ப தாவேகா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. தாவேகா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இறந்து போனவங்களுக்கு நாங்க அரசு பதவி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஜூலை 10ஆம் தேதி விஜய் அவர்கள் நேரடியா கரூருக்கு போறாரு இல்லையா. இந்த சூழ்நிலையில திரு ஆதவர்ஜுனா அவர்கள் பொது நிகழ்ச்சியில் என்ன பேசுறாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசு போலீஸை பயன்படுத்தி இவ்வளவு பெரிய கொலையை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பொது மேடையில பேசுறாரு. இந்த கொலை முழுக்க முழுக்க அவருடைய மகன், அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய மகனான உதயநிதி அரசியலை கொண்டு வரதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை பொது வெளியில அவர் முன் வச்சாரு. இப்படி பேசலாமா அப்படின்னா இப்படி பேசவே கூடாது. அது அமைச்சரா இருக்கக்கூடிய ஒருத்தர், கான்ஸ்டிடியூஷன் பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்குல ஒரு நரேட்டிவை செட் பண்ண கூடாது. சட்டப்படி அது குற்றம். இதை தான் என்ன பண்றாங்க திமுக, நேரடியா உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு, இங்க பாருங்க, ஒரு அமைச்சர் அவரு அந்த வழக்கில் அக்யூஸ்டு, அவர் ஒரு பொது நிகழ்ச்சியில் நின்று இப்படி ஒரு நரேஷன் செட் பண்றாரு. நாளைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேரடியா கரூருக்கு போய் கரூர்ல அந்த மக்களை வச்சுட்டு இதே போல விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்குல ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணுவாங்க. இது மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை உச்சநீதிமன்றத்தில் போடுறாங்க. அதாவது உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவை தான் நாளைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க. இது சாதாரண விசாரணை கிடையாது. அந்த அப்ளிகேஷன்லயே என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, there is an application which we have moved, the urgency is this: your lordship has directed a CBI inquiry. Now while the inquiry is pending, there is an attempt to influence the witness. Witness-ஐ influence பண்றதுக்கான ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது
அதனால இதை சீக்கிரம் விசாரிங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் கொடுத்திருக்காங்க. when I can demonstrate from the record this is the matter relating to the Karur stampede அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. கரூர் சம்பந்தப்பட்ட விஷயம். your lordship also appointed a monitoring committee. மேதகு நீதிபதி அவர்களே, நீங்களே வந்து ஒரு மானிட்டர் கமிட்டி போட்டிருக்கிறீங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு மானிட்டர் கமிட்டியின் தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு என்கொயரியில என்ன சொல்லப்படுறாங்க, அதாவது அந்த அறிக்கையில என்ன வரப்போகுது அப்படிங்கிறது குறித்து எந்த விதமான அக்கறையுமே இல்லாம வெளிப்படையா ஒரு அமைச்சர் இது போல பேசுறது அப்படிங்கிறது சட்டப்படி குற்றம். அவர் மேல நடவடிக்கை எடுங்க. இவங்க கரூருக்கு போனாலும் இந்த விஷயங்கள் குறித்து பேசக்கூடாது. இதுல திமுக மேலேயோ இல்ல எந்த பர்டிகுலர் பார்ட்டி மேலேயோ சிபிஐ என்கொயரி வர்றதுக்கு முன்னாடி குற்றத்தை சுமத்தி ஒரு நரேஷனை செட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது குறித்து வெளிப்படையா அந்த மனுவில் கொடுத்திருக்காங்க. இதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, there is an active attempt to influence the witness, so I have taken out an application that the demonstration by the record it was filed on Friday. அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை இதை வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. இங்க அந்த இறந்து போன 41 பேர் குடும்பத்துக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்னா, இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு விசாரணைக்கு இருக்கும் போதே ஒரு விஷயத்தை டைவர்ட் பண்றதுக்காக இவங்க பண்றாங்க அப்படிங்கறத அதுல வச்சிருக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு. விக்டிம்ஸ் ஃபேமிலி ஆர் ஆல்சோ மெட்டீரியல் விட்னஸ் இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன். அந்த 41 பேர் குடும்பங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த குடும்பத்தை தான் சிபிஐ விசாரிக்க போகுது. ஒரு பக்கம் காவல்துறை, இன்னொரு பக்கம் இதுல அக்யூஸ்டா இருக்கிறவங்க, இது எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பாக அந்த 41 குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை சிபிஐ விசாரிக்க போகுது. அப்படி சிபிஐ விசாரணைக்கு முன்பு இவங்களுக்கு அரசு பதவி கொடுக்கிற அப்படிங்கிற பேர்லையும் சரி, அது மட்டும் இல்லாம பொது வெளியில நின்று அந்த மக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அதிகாரம் படைத்த நபர்கள், ஒரு முதலமைச்சர், அது இல்லாம ஒரு 4 அமைச்சர்கள் உட்கார்ந்து இது போல ஒரு நரேஷனை, ஒரு பொய் கதையை செட் பண்றது மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறதா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இந்த வழக்கினுடைய இம்பார்ட்டன்ஸே அங்கதான் இருக்கு. இதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே 41 பேர் இறந்தப்பவே விஜய் அவர்கள் 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார் அந்த குடும்பங்களுக்கு. அரசே வந்து ஒரு பணத்தை கொடுத்திருக்கு. எப்ப இதுக்கு முன்னாடி இந்த திமுக அரசே இறந்து போனவங்களுக்கு கொடுத்திருக்கு. இது இல்லாம அதுல கொல்லப்படாம காயம்பட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அது விஜயும் செஞ்சிருக்கிறார். அப்ப இந்த சூழ்நிலையில இந்த விவகாரத்தை இன்னைக்கு இப்படி ஒரு நரேஷன் செட் பண்ண வேண்டிய தேவை எங்கிருந்து வருது அப்படிங்கிறதா இவங்களுடைய முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. அதாவது கரூர் சம்பவத்துல விஜய் அவர்கள் லேட்டா வந்தது ஒரு சிக்கலா மாறுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. சிபிஐ விசாரணைக்கு போனதுக்கு பிறகு அதுல யாருமே எந்த ஒப்பீனியனுமே வைக்கக்கூடாது, சிபிஐ விசாரணை முடிஞ்சதுக்கு பிறகுதான் அதுல வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு வெளியாயிருக்கு. இந்த சூழ்நிலையில நாம சில விஷயங்களை ரீவைண்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் இறந்து போன குடும்பத்தை நேரில் போய் பார்க்கல. அந்த குடும்பத்தை எல்லாத்தையும் மகாபலிபுரத்துக்கு ஒரு ஹோட்டல்ல கூட்டு வந்து தனித்தனி ரூம்ல வச்சு விஜய் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதாரு. அவர் வந்து அவங்க காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதாரு அப்படின்னு சொல்லி எல்லா பத்திரிகை செய்திகளும் சொல்லிச்சு. ஸோ அப்போ விஜய் அவர்கள் இந்த விஷயத்துல வந்து சம்பந்தப்படவே இல்லை, அந்த மரணத்துக்கு அவர் காரணமே இல்லை அப்படின்னா எதற்காக அவர் மகாபலிபுரத்தை கூப்பிட்டு தனித்தனி அறையில தங்க வச்சு அவங்க காலில் விழுந்து அவங்கள்ட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி என்ன பேசினாரு அப்படிங்கிறது கேள்வி இருக்கா இல்லையா? இப்போ நீங்க அதை செய்யலை, இது வந்து திமுக தான் செஞ்சிருச்சு அப்படின்னா இன்னைக்கு யார் அரசியல் இருக்கீங்க? நீங்க தான் அரசியல் இருக்கீங்க. யார் செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க, இதுக்கான மொத்த வீடியோ ஆடியோ ஆதாரங்களை வெளியிட வேண்டியதானே. கிட்டத்தட்ட 58 கேமராக்கள் அங்க இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. 58 கேமரா, அதாவது பத்திரிகைகளுடைய கேமரா, அது இல்லாம விஜயனுடைய பேருந்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா, இது இல்லாம ட்ரோன், இவ்வளோ கேமராக்கள் அந்த படம் எடுத்திருக்கு. அங்க அந்த மக்களை வந்து ஏதாவது வந்து குத்தி கொலை பண்ணியிருந்தாலோ, இல்ல அந்த மக்கள்கிட்ட வந்து ஏதாவது விஷ தூளை வந்து தூவி அவங்களை கொலை பண்ணியிருந்தாலோ, தண்ணியில ஏதாவது கடப்பலம் பண்ணியிருந்தாலோ, இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, திட்டமிட்டு போலீஸை பயன்படுத்தி கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு அமைச்சருடைய கருத்தா இருக்குல்ல. இதுக்கு என்ன ஆதாரம்? வீடியோ ஆதாரத்தை கொடுங்க. இல்ல இது சதிக்கு பின்னாடி இருந்தவங்க யாரு, எல்லா தகவல்களையும் நீங்க வெளியே கொடுக்கணுமா இல்லையா? நீங்க தான் அமைச்சர், நீங்க தான் முதலமைச்சர், நீங்க தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் முழுக்க உங்க கட்டுப்பாட்டு இருக்கு இல்லையா? இதை எல்லாத்தையும் எடுத்து ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி, நீங்க கரூர் போய் அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே இதை செய்தது திமுக தான், காவல்துறை பயன்படுத்தி செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு காவல்துறையின் மீது நீங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. அடிப்படையில் ஒரே ஒரு கேள்விதான், சிபிஐ விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை நீங்கள் எப்படி பொது மேடையில் பேச முடியும்? நீங்களும் அந்த வழக்கில் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர், ஒரு அக்யூஸ்ட். நீங்க நியாயப்படி பார்த்தா திரு ஆதவர்ஜுனா, அது மட்டும் இல்லாம சிடி நிர்மல்குமார், புசி ஆனந்த், இது இல்லாம மற்ற முக்கியமான அதிகாரிகள், இவங்க யாருமே, அதாவது அக்யூஸ்ட்னு பட்டியலிடப்பட்ட யாருமே கரூருக்கு போய் அந்த மக்களை சந்திக்கவே கூடாது. அதுக்கு எந்த விதமான உரிமையோ அதிகாரமோ உங்களுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா வழக்க சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கும்போது நீங்க போனா அந்த சாட்சியம் கலைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் சட்டப்படியான யதார்த்த உண்மை.
நியாயப்படி நீங்க வந்து அங்க போவே கூடாது. ஆனா நீங்க போய் கரூர் மேட்டரை பத்தியே பேசி அங்கேயே நின்று இதுக்கு காரணம் திமுக அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டிராமாவை போட முயற்சி பண்றீங்களா அப்படிங்கிற கேள்விதான் எல்லாத்துக்கும் எழுந்திருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா RS பாரதி அவர்கள் நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இவங்க போறாங்க, போய் அங்க கரூர் மேட்டரை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக உச்சநீதிமன்றம் விசாரிக்க சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க கரூருக்கு போய் கரூரை பத்தி பேசாம இருக்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. இவங்க கரூருக்கு போக அனுமதிக்கவே கூடாது. ஒரு அரசு பதவியில் இருக்கக்கூடியவங்க மேல ஒரு குறிப்பிட்ட வழக்குல அக்யூஸ்ட்னு குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா அவங்க கரூர் போகக்கூடாது. விஜய் அவர்கள் கரூருக்கு போலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் நாளைக்கு முடிவெடுக்கும். அதுல சாய்ஸ் இருக்கு. ஏன்னா அவர் வந்து அக்யூஸ்ட் லிஸ்ட்ல இல்ல. ஆனா அமைச்சர் 4 பேருமே அக்யூஸ்ட் லிஸ்ட்ல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க கரூர் போறதுக்கே தடை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரே வேண்டுகோளா இருக்கு. நீங்க ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கீங்க, அதே சமயத்தில் அந்த வழக்கு அக்யூஸ்டா இருக்கும்போது நீங்க அங்க போய் நின்று அந்த மக்களை சந்திச்சு அந்த மக்களுக்கு வந்து அரசு வேலை கொடுத்து அவங்கள நீங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி பிறல் சாட்சியாக மாற்றிவிடக் கூடாது. இறந்து போன 41 பேருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 41 பேர் இறந்திருக்கிறாங்க. அதுல குழந்தைகள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம கல்லூரி மாணவர்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. மிக மோசமான சம்பவம். இது இல்லாம கிட்டத்தட்ட 190 பேருக்கு மேல அதுல காயம்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு. இது இறந்தவங்களை தாண்டி காயம்பட்டவங்க இருக்காங்க. அப்ப இது ஒரு மிகப்பெரிய சம்பவம். தமிழ்நாட்டு வரலாற்றில் 41 பேர் ஒரே மாலை ஒரே சம்பவத்தில் இறந்தது இதுதான். அப்ப இதை விசாரிக்கும் போது அந்த சாட்சிகளை பத்திரப்படுத்த வேண்டிய பொறுப்பு சிபிஐக்கு இருக்கு. இதை கலைக்க எந்த அரசு முயற்சி பண்ணாலும் சரி, எந்த கட்சி முயற்சி பண்ணாலும் சரி, அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாளைக்கு உச்சநீதிமன்ற விசாரணை என்பது கண்டிப்பாக தாவேக அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய உத்தரவுகள் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். இனி 24 மணி நேரத்தில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்கிறது என்று.